ஹாய், இன்னைக்கு சூப்பரான ஒரு பிளான் தான் பார்க்க போகிறோம். கிளைமேட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செம்ம மழை வரப்போகுது. வீட்டிலேருந்து வண்ணாங்கோயிலுக்கு வந்து ஸ்கூட்டியில் தான் வந்தேன். ஸ்கூட்டியை ஒரு கடையில் பார்க் பண்ணிட்டு வந்திருக்கேன். அது வேற கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி வெளியில் நான் பார்க் பண்ணது இல்லை. பயமாக இருக்குது. பஸ்ஸே வரல. 50% பஸ் தான் வந்து சண்டே அன்னைக்கு ரன் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல. மழை வேற வர மாதிரி இருக்குது. பஸ்ஸை வேற காணோம். ஐயோ, ஃபைனலி நம்ம பஸ்ஸை ஏறிட்டோம். இந்த இடம் பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல இருந்து நம்ம வியூ பாயிண்ட்டு. காவேரி தேட்டர் தெரியுமா? அதாவது தெப்பக்குளம் போகிறதுக்கு முன்னாடி மேலே ஒரு மேம்பாலம் ஒன்று போகும். அதான் காவேரி தேட்டர் காட்டுக்கு பாருங்க அவங்களுக்கு. இதுதான் காவேரி தேட்டர். கொஞ்சம் அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்கும். ரேவதி காம்ப்ளெக்ஸ். இதெல்லாம் அந்த பாலக்கரைக்கு முன்னாடி மேலே ஒரு பாலம் வரும். திருச்சியில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். மார்க்கெட் பாருங்கள் எவ்வளோ எம்டியாக இருக்குது. எப்போவுமே ரஷ்ஷாக இருக்க இடம் மார்க்கெட் தான். ஆனால் நீங்கள் சண்டேனால ரொம்ப அப்படியே ஃப்ரீயாக இருக்குது. வந்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா தெப்பக்குளம் சத்திரம். பஜாருக்கு முன்னாடி ஒரு சர்ச் இருக்கும். அந்த சர்ச் தான். பஜாருக்குள்ளே சரியான கூட்டம். எங்கள் ஊரில் தான் பட்டிக்காட்டில் எந்த கூட்டத்தையும் காணோம். ஆனால் இங்கே சரியான கூட்டமாக இருக்குது. எங்கே தான் போகிறாங்கன்னே தெரியல. எவ்வளோ பேரும் அந்த பண்ற சும்மா சொல்லி கொடுப்பாங்களா, அதெல்லாம் சாப்பிட்டதில்லை. எங்கே போகிற சொல்லும் போது அப்படின்னு என்னை பார்த்து அப்படி வந்துட்டே இருங்க. சரியான கூட்டம், டிராஃபிக். ஆனால் பஜாருக்குள்ளே மட்டும்தான் டிராஃபிக். வெளியில் அவ்வளோக்குமா இல்லை. இந்த சுப்ரீம் மொபைல்ஸ் இருக்குல்ல, அங்கே தான் நான் மொபைல் எடுத்தேன். ஆக்சுவலாக விவோ மொபைல் அங்கே தான் எடுத்தேன். அப்புறம் பஜாருக்குள்ளே போயிட்டே இருந்தேன்னா இருந்தால் வேடிக்கை பார்த்துட்டு பஞ்சு மிட்டாய் பாருங்கள். பஞ்சு மிட்டாய் ஒயிட் கலரில் பஞ்சு மிட்டாய் இருக்குது. நான் பிங்க் கலர் பஞ்சு மிட்டாய் தான் பார்த்துருக்கேன். நீங்களாம் ஒயிட் கலர் பஞ்சு மிட்டாய் பார்த்துருக்கீங்களா? சாப்பிட்ருக்கீங்களா? நான் சாப்பிட்டதில்லை. சாப்பிட்ருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யூடியூப்பில் வந்து சேலரி வச்சு நம்ம ஒரு பேமெண்ட் ஒன்று கட்ட போகிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் போவீங்களா? இங்கே பாருங்கள், போலீஸு வண்டி அவங்க வழியில் வந்தால் பிடிக்கிறதுக்காக எந்த இடத்துக்கு வந்தாலும் உங்களுக்கு தெரியும். டக்குன்னு ரிவர்ஸ் பண்ணி பாருங்கள் எந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு. ஒரு அமௌண்ட் ஒன்று கட்ட வேண்டியது இருக்குது. அந்த அமௌண்ட்டை கட்டிட்டு இதுதான் தாயுமான சுவாமி திருக்கோவில். அதாவது மலைக்கோட்டை என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். அப்புறம் சாரதாஸில் ஒரு திங்ஸ் ஒன்று வாங்க வேண்டியது இருந்தது. அதை போய் கொஞ்சம் வாங்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படி சேலையெல்லாம் இருந்துச்சு. அப்படி ரொம்ப நாளைக்கு அப்புறம் சாரதாஸ்குள்ளே போகிறோமே அப்படின்னு ஒரு குஷியாக இருந்துச்சு. அதில் வேற அவன் வெளியில் செக்யூரிட்டி பார்த்துட்டே இருக்காரு. என்ன அந்த பொண்ணு வீடியோ எடுத்துகிட்டே வந்துட்டு இருக்குது, தெரியாத மாதிரி கீழே வச்சுட்டே போனேன். அந்த வீடியோ தான் இது. தெரியும் பாருங்கள், இன்னொரு பொண்ணு கால் வச்சுட்டு போகிறது எல்லாம். சேலையெல்லாம் நல்லா இருந்துச்சு. 2 பேர் உட்காந்துட்டாங்க. ஃபேமிலியோடு வந்துருப்பாங்க போல். 2 பேரில் உட்காந்துட்டு பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஓரமாக. எனக்கு தெரிஞ்சு இந்த தனுஷ் சார் ஃபேமிலியோட போயிட்டு எல்லாம் உட்காந்துருப்பாங்கல்ல, எவ்வளோ நாள் ஆச்சு அதுன்ற மாதிரி அப்படியே போயிட்டே இருந்தேன். ஆனால் தெரியாத மாதிரி தான் சில வீடியோ எடுத்தேன். ஏன்னா எல்லாரும் இன்னும் ஒரு மாதிரி பார்க்குறேன். எனக்கே ஒரு மாதிரி கூச்சமாக இருந்துச்சு. சேலைலாம் நல்லா இருந்துச்சு. இல்லை பூனம் சேலை தான் சூப்பராக இருந்துச்சு. பட்டு சேரீலாம் வேறு செக்ஷன் நல்லா இருந்துச்சு. கூட்டம் தான் ரொம்ப கூட்டம் இல்லை, ஆனால் ஓரளவுக்கு கூட்டம். ஆஃபர் போட்டிருக்கான், ஆடி ஆஃபர் 50% ஆஃபர். 15% ஆஃபர். ஆஃபர்னா சொல்லுவாங்க, அவனுக்குலாம் இருக்காது. நல்லா செம்ம கூட்டமாக இருக்கும். ஆடி ஆஃபர்லாம் நுழைய விட முடியாது. இந்த பொம்மை அந்த மெரூன் கலர் சேரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் அதை எடுத்து வச்சுக்கிட்டேன். மேலே இருந்து பார்த்தா டிஷர்ட்ஸ், இதெல்லாம் ஜென்ஸோட செக்ஷனு. டிஷர்ட்ஸ் மேலே லைட்டிங் போடுவாங்க, சூப்பராக இருக்கும்.